இந்த வீட்டுடைய இன்டீரியர் ஒர்க்க மட்டும் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ஒரு 10, 15 லட்ச ரூவா செலவாயிருக்கும் அப்படின்னு தோணலாம். ஆனா, அவ்வளோலாம் செலவே ஆகல. ஆனா, இந்த வீட்டுடைய இன்டீரியர் கிராண்டா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வீட்ல டிவி யூனிட்டு, பூஜை ரூமு, கிச்சனு, அதோட பெட்ரூம்ல 2 வார்ட்ரோப் டிசைனு, இது மட்டும் இல்லாம ஃபால் சீலிங் ஒர்க்கும் சில இடங்கள்ல பண்ணியிருக்கோம். அதோட ஹை சீலிங் ஏரியால ஒரு ஷோகேஸ் யூனிட்டு. இந்த மாதிரி எந்த இடங்கள்ல எவ்வளவு நமக்கு தேவை இருக்கோ, அதுக்கு மட்டும் தான் இன்டீரியர் பண்ணியிருக்கோமே தவிர, வீடு ஃபுல்லாவே இன்டீரியர் பண்ணல. அதனால தான் இந்த வீட்டுடைய இன்டீரியர் பட்ஜெட் கம்மி. அதே சமயம் பார்க்கறதுக்கும் வீடு வந்து அழகாவே வந்திருக்கு. இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க இன்டீரியர பிளான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த மாரி அவுட்புட்ட கொண்டு வர முடியும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. இந்த வீட்டுடைய இன்டீரியர நமக்கு பண்ணி குடுத்தது தி குவாலிட்டி இன்டீரியோ. வீடு கட்ட ஆரம்பிச்சதுலருந்தே இன்டீரியர் ஒர்க் நல்லா வரணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் என்ன மாரி பண்ணா நல்லாருக்கும் அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு இவங்க குடுப்பாங்க. உங்களுக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா, நீங்க இவங்கள கான்டாக்ட் பண்ணலாம்.